வணக்கம். நான் உங்கள் ஆத்ம நண்பன். நாளும் கோளும் நன்னிலை பிறந்தே இந்த நன்னாளில் எல்லோருடைய வாழ்க்கையிலும் நிம்மதி, திருப்தி, சந்தோஷத்துடன் கூடிய செல்வ செழிப்பான வாழ்க்கை வாழ பரிபூரணத்துவமான வாழ்த்துக்கள். கிட்டத்தட்ட ஒரு 3 மாத காலமாக வீடியோ போடுறதுக்கான சூழ்நிலை சரியாக அமையலை. பிரபஞ்சம் நல்ல முறையில் மீண்டும் வீடியோ போடுறது சந்தர்ப்பம் கொடுத்ததுக்கு பிரபஞ்சத்திற்கு நன்றி. இன்றைக்கி ஒரு அருமையான விஷயத்தை ஆரம்பித்து தொடர்ச்சியாக பார்க்க போகிறோம். அடிப்படை ஜோதிடம். ஜோதிடம்னா என்ன? ஜோதிடத்தை கற்றுக்க முடியுமா? அது எல்லாராலையும் கற்றுக்க முடியுமா? ஜோதிடத்தை மனப்பாடம் பண்ணி கற்றுக்கிறதா, இல்லை எழுதி படிக்கிறதா, இல்லை உணர்றதா? இது மாதிரி பல விஷயத்தையும் இந்த காணொலி பதிவுகள் மூலிமா பார்க்க நீங்கள் மனப்பாடமே பண்ண வேண்டியதில் வாழ்க்கையில் உங்கள் வாழ்க்கையில் பொருத்தி பார்த்து உணர்ந்து ஜோதிடத்தை உணர முடியும். இதனால் இவன் முடிப்பான் என்று ஆராய்ந்து அதனை அவன் கண் விடல். அப்போ பிரபஞ்சத்தில் எத்தனையோ ஜோதிடர்கள் இருக்கிறாங்க, நிறைய பேர் ஆசிரியர்கள் கற்றுக் கொடுத்துட்ருக்குறாங்க. இருந்தாலும் கூட இன்னார் மூலியமாக இன்னார் கற்றுக்கணுன்னு பிரபஞ்சம் ஏற்கனவே தீர்மானித்து வச்சுருக்கோம். அப்படிப்பட்ட நபர்களுக்கான பதிவு தான் இந்த பதிவு. நிறைய பேர் ஜோதிடத்தில் கரை கண்டவங்களாம் இருக்கிறாங்க. எங்களுக்கு என்ன தெரிஞ்சு இருக்குதோ அந்த அடிப்படையில் எங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தை உங்களோட பகிர்ந்துக்கிறோம், அவ்வளோதான். எங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருச்சு அப்படின்னு நான் சொல்ல முடியாது, காலங்கள் போதாது. இருந்தாலும் தெரிஞ்சுக்கிட்ட விஷயத்த உங்களோட பகிர்ந்து உங்களோட பயணிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறோம். அப்போ நாங்கள் எளிய ஜோதிட மாணவர் உங்களோட பயணிக்கிறோம், ரொம்ப பெருமைப்படுறோம், சந்தோஷப்படுறோம். ஜோதிடத்தை கற்றுக்க முடியாது, ஜோதிடத்தை உணரத்தான் முடியும். ஒரு நிறை மாத கர்ப்பிணியாக இருக்கக்கூடிய ஒரு கர்ப்பிணிக்கு தன்னுடைய குழந்தை உதைக்கிறத உணரத்தான் முடியும். உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை ஆண்களையும் எதிர்த்தாப்புல உட்கார வச்சு ஒரு குழந்தை வயிற்றில் உதைக்கிறத நீங்கள் உணர முடிஞ்சுதா அப்படின்னு கேட்டால் அவங்களால பதில் சொல்ல முடியாது. அப்படி தான் ஜோதிடமும். ஜோதிடம்ங்கிறது மகா எளிமையான நுட்பமான சாஸ்திரம். நீங்கள் ஜோதிடத்தை மனப்பாடம் பண்ணி எழுதி படித்து அதுக்கு பிறகு நீங்கள் ஒரு விஷயத்தை கற்றுக்கிறதுங்கிறது கண்டிப்பாக சாத்தியமில்லாத விஷயம். ஜோதிடத்தை நீங்கள் பார்க்க தானாகவே பல விஷயத்தை அதே புலப்படுத்தும். சித்திரமும் கைப்பழக்கம், செந்தமிழும் நாப்பழக்கம் அப்படிங்கிற மாதிரி ஜோதிடத்தை நீங்கள் பார்க்க அந்த பிரபஞ்சம் உங்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு விஷயத்தை ஞானத்தை கொடுத்து உணர வைக்கணுமோ உணர வச்சிடும். உங்களுக்கு ஒன்றுமே தெரியல அப்படிப்பட்ட நபர்களுக்கு கூட இந்த காணொலி பதிவு மூலிமா நிறைய விஷயத்தை உணர முடியும். ஜோதிடம் உண்மையாலுமே நம்ம கண்டுபிடிச்ச சாஸ்திரம் கிடையாது. இன்றைய நவீன ஜோதிடம்ங்கிறது நம்ம நாட்டில் கண்டுபிடிக்கப்பட்ட ஜோதிடம் கிடையாது. எகிப்தியர்கள், கிரேக்கர்கள், எத்தியோப்பியர்கள், ஹீப்ருக்கள் இப்படி பலதரப்பட்ட மக்களையும் கடந்து அவங்கெல்லாம் என்ன ஒரு வரிவடிவம் கொடுத்தாங்களோ அதிலிருந்து சில நுட்பங்களை புகுத்தி நம்மளுக்கு தகுந்த மாதிரி மாற்றி வச்சுக்கிட்டோம். அப்போ ஜோதிடம் நம்ம நாட்டுடைய சாஸ்திரமா அப்படின்னு கேட்டால் இதிகாசம் புராணங்கள்லாம் நிறையா சொல்லியிருந்தாலும் கூட நம்ம நாட்டுடைய சாஸ்திரம் கிடையாது. நம்ம நாட்டில் ஜோதிடத்தை கண்டுபிடிக்கலன்னா கண்டுபிடிச்சாங்க. அது சுப முகூர்த்தங்கள், நல்ல நாள் பார்க்குறது, விதை விதைக்கிறது, அறுவடை பண்ணுறது, வெள்ளாமை பண்ணுறது, மாடு கன்று போடுறது, மாடு வாங்கிறது, தங்கம் பொண்ணு உருக்கிறது, தங்கம் வாங்கிறது, இப்படிப்பட்ட நுட்பமான நல்ல விஷயங்களை எந்த காலகட்டத்தில் எந்த நேரத்தில் தொடங்கணும், எந்த நேரத்தில் கல்யாணம் பண்ணணும், எந்த நேரத்தில் சாந்தி முகூர்த்தம் வைக்கணும், இது மாதிரி நல்ல விஷயங்களை தொடங்குறதுக்காக பலதரப்பட்ட ஜோதிட ஆய்வுகளை பண்ணி சுப முகூர்த்த நிர்ணயம் அப்படிங்கிற பேரில் அந்த காலத்தில் முன்னோர்கள் கொடுத்துட்டு போயிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் சித்தர்கள் எல்லாம் சாராவளி பாடல்களில் மனிதனுக்கு உண்டான பலன்களை எழுதி வச்சுட்டு போனாங்க. அந்த ஜோதிடத்தை நம்ம இப்போ பார்க்க போகிறது கிடையாது. தனி மனித ஜாதகம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் நாளைக்கு நடக்கக்கூடிய சம்பவங்களை சுட்டி காட்டுறது தனி மனித ஜாதகம். அதை தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அதற்கு முதன்மையாக பஞ்சாங்கம்னா என்னன்னு தெரிஞ்சுருக்கணும். பஞ்ச அங்கம் அப்படின்னா 5 விதமான அங்கம். எப்படி பஞ்சபூதம் சொல்லிட்டு நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் அப்படின்னு பஞ்சபூதங்களை பிரிச்சிருக்கோமோ அதுபோல் பஞ்சாங்கம் அப்படிங்கிறது வாரம், திதி, நட்சத்திரம், யோகம், கரணம். இந்த வாரம், திதி, நட்சத்திரம், யோகம், கரணம் எதுக்கு பயன்படுது அப்படிங்கிற விஷயத்த இந்த காணொலி பதிவில் பார்க்க போகிறது கிடையாது. எனது ஒவ்வொரு விஷயமும் பெரிய டாபிக். எல்லாத்தையும் ஆரம்பத்திலே நாங்கள் சொன்னோம்னா குழம்பி போயிடுவீங்க. இப்போ ஒரு பஞ்சாங்கம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இது ஒரு பஞ்சாங்கம். இந்த பஞ்சாங்கத்தில் ஒரு சுப முகூர்த்த நாட்கள் குறிக்கணும் அப்படின்னா அதில் போட்டிருப்பாங்க. முதல்ல என்ன போட்டிருப்பாங்க அப்படின்னா சோபக்கிருத வருடம், நிகழும் சோபக்கிருத வருடம். அப்புறம் ஆங்கில தேதி போட்டிருப்பாங்க. அப்புறம் கிழமை தான் முதல்ல போட்டிருப்பாங்க. அதுக்கடுத்து 2வது வளர்பிறையா தேய்பிறையா திதி, அதற்கடுத்து நட்சத்திரம், அதற்கடுத்து யோகம்,
அப்போ வாரம், திதி, நட்சத்திரம், யோகம், கரணம் இந்த 5 விதமான அங்கத்தை வச்சு தான் சுபமுகூர்த்த நாட்களை நிர்ணயம் பண்ணுவாங்க. அப்போ ஜோதிடத்தில் இது பயன்படுமா பயன்படாதா அப்படின்னா அடுத்தடுத்த பதிவுகள் மூலயமா நீங்களாகவே கண்டுபிடிச்சி தெரிஞ்சுக்குவீங்க. அப்போ வாரம்னா உங்களுக்கு என்னன்னு தெரியும். ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி, இப்படி 7 நாட்கள். அதே போல் இந்த திதி அப்படிங்கிறது வளர்பிறையில் 15 திதி, தேய்பிறையில் 15 திதி. வளர்பிறையில் 15 திதினா பௌர்ணமியும் சேர்த்து 15 திதி, தேய்பிறையில் 15 திதினா அமாவாசை உட்பட 15 திதி. அப்போ பிரதமை அப்படின்னா முதல் நாள், துதிகை அப்படின்னா 2வது நாள், திருதிகை அப்படின்னா 3வது நாள். இது எதிலிருந்து 3வது நாள் அப்படின்னா சூரியன்ட்டு சந்திரன் விலகி போகக்கூடிய நாட்களை திதின்னு சொல்கிறோம். அப்போ பார்த்தீங்கன்னா சூரியன் எங்கே இருக்கிறாரோ அவர் நிலையாக இருக்கிறாரு, அவர்கிட்ட சந்திரன் எவ்வளோ தூரத்தில் தள்ளி போகிறார், எவ்வளோ வெளிச்சம் பூரணத்துவமாக மின்காந்த கதிர்வீச்சுகள் கிடைக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது பேர் தான் திதின்னு பேர். அப்போ பார்த்துட்டிங்கன்னா பிரதமை அப்படின்னா அவருக்கு கொஞ்சம் தான் மின்காந்த கதிர்வீச்சு சூரியன் மூலயமா கிடைக்கும், ஏன்னா பூமி மறைச்சிட்ருக்குன்னு அர்த்தம். அதற்கடுத்து சந்திரனுடைய கதிர்வீச்சு 2வது நாள் கொஞ்சம் சேர்த்து கிடைக்கும். அந்த சந்திரனுக்கு மின்காந்த கதிர்வீச்சுகள் பூரணமாக பௌர்ணமி என்று கிடைக்கும். அப்போ எத்தனாவது திதியில் ஒரு சந்திரன் இருக்கிறார் அப்படின்னு பார்க்கும் பொழுது சந்திரனுக்கு பூரண மின்காந்த கதிர்வீச்சு கிடச்சிருச்சா இல்லை அறகுறையாக கிடச்சிருக்கான்னு தெரிஞ்சுக்க முடியும். இதை வைத்து தான் மனம், உடல், தாய் அப்படிப்பட்ட விஷயத்த சந்திரனை வைத்து கண்டுபிடிக்க முடியும். சந்திரன் உடல் காரகன், மனோகாரகன், மாதுர் காரகன். பௌர்ணமிக்கு அருகாமையில் பிறந்த பல மனிதர்கள் செல்வந்தர்களாக செல்வ சீமானாக வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அதுக்காக அமாவாசையில் பிறந்தவங்களாம் கஷ்டப்படுறான்னு சொல்ல கிடையாது. அவங்களுக்கு குருவுடைய மின்காந்த கதிர்வீச்சு, சுக்கிரனுடைய இணைவு இதெல்லாம் கிடைக்கும் பொழுது அவங்களும் மிகச்சிறப்பான வாழ்க்கையை வாழ்கிறாங்க. இருந்தாலும் கூட பெரும்பாலான மனிதர்களை பொறுத்த வரைக்கும் சந்திரன் வலுத்திருந்து பிறந்திருக்கக்கூடிய மனிதர்களை பொறுத்த வரைக்கும் மிகவும் செல்வ செழிப்பான வாழ்க்கையை, தலைமைத்துவ பதவியை அடைஞ்சு வாழ்கிறாங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. ட்ரம்ப் பிறந்தது பௌர்ணமி, ஜெயலலிதா அம்மையார் பிறந்தது பௌர்ணமி, மு.க. ஸ்டாலின் ஐயா பிறந்தது பௌர்ணமிக்கு அடுத்த நாள். அதே மாதிரி எடப்பாடி பிறந்தது வளர்பிறையில் பௌர்ணமிக்கு அருகாமையில். அன்பின் மகேஷ் பொய்யாமொழி, அதுக்கப்புறம் ராகுல் காந்தி, சுனில் கவாஸ்கர், அதற்கடுத்து பார்த்துட்டிங்கன்னா காஞ்சி மகா பெரியவர், இப்படிப்பட்ட மிகப்பெரிய ஆளுமைகள் மக்கள் மனசில் நீங்காத இடம் பிடித்து புகழுக்கு சொந்தக்காரராக இருந்து மிகப்பெரிய அளவில் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் மதிப்பு மரியாதையோடு வாழக்கூடியவங்களுக்கு இந்த உடம்புக்கு தான் புகழ். அப்போ மனம் அது செம்மையானால் மந்திரம் ஜபிக்க தேவையில்லை. ஒருத்தருக்கு மனம் நல்லா இருக்கணும், இந்த உடம்புக்கு புகழ் கிடைக்கணும் அப்படின்னா அந்த சந்திரன் வளர்த்திருக்க வேண்டும். அந்த சந்திரன் வளர்த்திருக்கிறது கண்டுபிடிக்கிறது தான் திதியை வச்சு கண்டுபிடிக்கிறோம். அந்த திதிங்கிறது அமாவாசைக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய திதிங்கிறது சந்திரனுக்கு மின்காந்த கதிர்வீச்சு ரொம்பவே கம்மியாக கிடைக்கும். அமாவாசைக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய சந்திரனுக்கு மின்காந்த கதிர்வீச்சு முழுமையாக கிடைக்காது. அந்த வளர்பிறையில் அது சுக்லபட்சம்னு சொல்லுவோம் அல்லது வளர்பிறைன்னு சொல்லுவோம். அப்போ சுக்லபட்சத்தில் இருக்கக்கூடிய அந்த பௌர்ணமி அன்று மின்காந்த கதிர்வீச்சு பூரணத்துவமாக கிடைக்கும் பொழுது அந்த சந்திரனுக்கு பூரண கதிர்வீச்சு கிடைச்சிட்ருக்கூடிய அந்த தருணத்தில் ராகு கேதுவோடு சேர்ந்து கிரகண தோஷத்தில் இல்லை, கொடூர பாவியாக இருக்கக்கூடிய சனி அல்லது செவ்வாயுடைய கதிர்வீச்சு பூரணத்துவமாக இரண்டும் ஒரே சமயத்தில் கிடைக்கல அப்படின்னா அந்த சந்திரன் பூர்ண ஒளி பொருந்திய மின்காந்த கதிர்வீச்சு அதிகமாக இருக்கக்கூடிய சந்திரனாக இருக்கிறனால அப்படிப்பட்ட பூரண கதிர்வீச்சு இருக்கக்கூடிய நாட்களில் பிறக்கக்கூடிய மனிதர்களுடைய மனம் கெட்டு போகாது, உடம்புலையும் பெரிய அளவில் பாதிப்புகள் வராது. பல பேர் மதிக்கத்தக்க வகையில் சிறப்பான வாழ்க்கை தான் வாழ்கிறத கண் கொண்டு பார்த்துருக்குறோம். அப்போ அந்த பிரதமைனா முதல் நாள், துதிகைனா 2வது நாள், திருதிகைனா 3வது நாள். சூரியன்லேருந்து விலகி போகக்கூடியதை வளர்பிறைன்னு சொல்கிறோம். சூரியனுக்கு அருகாமையில் வர்றதை நம்ம தேய்பிறை, அதாவது அமரபட்சம், கிருஷ்ணபட்சம் அப்படின்னு சொல்லுவோம். இதை சுக்லபட்சம் வளர்பிறையை சொல்லுவோம். அப்போ அந்த சூரியனுக்கு அருகாமையிலிருந்து விலகி போகும் பொழுது முதல் நாள் விலகி போகிறது பிரதமை, 2வது நாள் அப்படின்னா துதிகை, 3வது நாள்னா திருதிகை, 4வது நாள்னா சதுர்த்தி, 5வது நாள்னா பஞ்சமி, 6வது நாள்னா சஷ்டி, 7வது நாள்னா சப்தமி, 8வது நாள்னா அஷ்டமி, 9வது நாள் அப்படின்னா நவமி, 10வது நாள்னா தசமி, 11வது நாள்னா ஏகதசி. ஏகம்னா 1, தஸ்னா 10. அப்போ ஏகாதசினா 11வது நாள்.
அதுக்கப்புறம் 12வது நாள்னா துவாதசி, தோனா 2, தஸ்னா 10, 12வது நாள். அதற்கடுத்து திரையோதசி, 3னா 3ன்னு அர்த்தம், தஸ் அப்படின்னா 10, அப்போ 13வது நாள் திரையோதசி. அதுக்கப்புறம் சதுர்தசி 14வது நாள், அதற்கடுத்து பௌர்ணமி. அப்போது பௌர்ணமியில் மின்காந்த கதிர்வீச்சு சந்திரனுக்கு பூரணத்துவமாக அதீதமாக கிடைக்கும். சரி, இந்த சந்திரன் மீண்டும் பாட்டியமைன்னு சொல்லுவோம், வெறுமானன்னு சொல்லுவோம், அல்லது பிரதமைன்னு சொல்லுவோம். அப்போ பௌர்ணமிக்கு அடுத்த நாள் இருந்து ஒரு 5 நாட்களுக்கு சந்திரன் பூரணமாக மின்காந்த கதிர்வீச்சை இழக்க மாட்டார். அது தேய்வரைன்னு சொல்லக்கூடாது. 5 நாளைக்கு அப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக தேஞ்சிட்டு வருவார். அப்போ பார்த்துட்டிங்கன்னா பிரதமை முதல் நாள், துதிகை 2வது நாள், திருதிகை 3வது நாள், சதுர்த்தி 4வது நாள், பஞ்சமி 5வது நாள். இது தேய்விரையில் போயிட்டுருக்கனால கிருஷ்ணபட்சம் அமரபட்ச திதின்னு சொல்லுவோம். அதற்கடுத்து சஷ்டி 6வது நாள், சப்தமி 7வது நாள், அஷ்டமி 8வது நாள், அதுக்கப்புறம் நவமி 9வது நாள், தசமி 10வது நாள், ஏகாதசி 11வது நாள், துவாதசி 12வது நாள், திரையோதசி 13வது நாள், சதுர்தசி அப்படிங்கிறது 14வது நாள். அதற்கடுத்து அமாவாசை. அமாவாசை அன்னைக்கு பார்த்துட்டிங்கன்னா சூரியனும் சந்திரனும் ஜோதிட கட்டத்தில் ஒரே இடத்துல ஒரு 8 டிகிரிக்குள்ளேருந்து 12 டிகிரிக்குள்ளே போட்டிருப்பாங்க. அப்படி போட்டிருக்கும் பொழுது அது சர்வ அமாவாசைன்னு அர்த்தம். அப்போ உண்மையாலுமே பார்த்துட்டிங்கன்னா சூரியன் சந்திரன் இணைந்திருக்கிறத நம்ம அமாவாசைன்னு சொல்கிறோம். சூரியனை விட்டு சந்திரன் விலகி போக போக அது பௌர்ணமின்னு சொல்கிறோம். அந்த விலகி போகக்கூடிய சந்திரன் மீண்டும் நேர்கோட்டில் அந்த சூரியன் இருக்கக்கூடிய இடத்துக்கு 7ஆம் இடத்துல இருக்கும் பொழுது பூர்ண பௌர்ணமின்னு சொல்கிறோம். அது 180 டிகிரியில் இருக்கிறான்னு அர்த்தம். அதற்கடுத்து அந்த 7ஆம் இடத்துலேருந்து மெதுவாக திரும்பி வர வர தேய்பிறை அமரபட்ச சந்திரன், அதாவது தேய்பிறை சந்திரன் சொல்கிறோம். இதை அனுபவத்தில் நீங்கள் பார்க்கும் பொழுது ஈஸியாக மனசுக்குள்ளே பதிஞ்சுக்கும். அப்போ திதியை மட்டும் இன்றைக்கி பார்த்துடலாம். பார்த்துட்டிங்கன்னா கிழமை ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். அப்போ முதல் திதிக்கு பேர் பிரதமை. பிரதமைனா முதல் திதின்னு அர்த்தம். மலர்பிறையிலே அதான் முதல் திதி, தேய்பிறையில அதான் முதல் திதி. அதுக்கடுத்து துவிதிகைன்னு சில பேர் சொல்லுவாங்க, துதிகைன்னு சொல்லுவாங்க. ரெண்டுமே ஒன்று தான். 2வது திதி. திருதிகை 3வது திதி. சதுர்த்தி 4வது திதி. பஞ்சமி 5வது திதி. அதான் 5 நாள் விலகிட்டு போயிட்டுருக்கார், அல்லது 5 நாள் பக்கத்தில் சேர்ந்து வந்துட்டுருக்கிறார். இரண்டுமே வளர்பிறை தேய்பிறை வச்சு நம்ம ஜோதிட சாஸ்திரத்தை பார்க்கும் பொழுது உணரும் போது ஈஸியாக புரிஞ்சுக்குவீங்க. பஞ்சமினா 5வது நாள், அதாவது தேஞ்சிட்டு இருக்கக்கூடிய அந்த தேய்பிறை சந்திரனையும் பஞ்சமி தேதின்னு தான் சொல்லுவோம். வளர்ந்துட்டு இருக்கக்கூடிய அந்த சந்திரனை வளர்பிறை பஞ்சமி தேதின்னு சொல்லுவோம். அதற்கடுத்து சஷ்டி 6வது நாள். அதற்கடுத்து சப்தமி 7வது நாள். அதற்கடுத்து அஷ்டமி 8வது நாள். அதற்கடுத்து நவமி 9வது நாள். அதுக்கப்புறம் தசமி 10வது நாள். அதற்கடுத்து ஏகாதசி 11வது நாள். அதற்கடுத்து துவாதசி 12வது நாள். அதற்கடுத்து திரையோதசி 13வது நாள். அதற்கடுத்து சதுர்தசி 14வது நாள். இந்த 15வது தேதி தான் பூர்ண அமாவாசை, பூர்ண பௌர்ணமின்னு பேர். அதனால் இந்த திதியில் பிரதமை, துதிகை, திருதிகை, சதுர்த்தி, பஞ்சமி, சஷ்டி, சப்தமி, அஷ்டமி, நவமி, தசமி, ஏகாதசி, துவாதசி, திரையோதசி, சதுர்தசி. அப்போ பார்த்துட்டிங்கன்னா வளர்பிறையில் என்ன செய்வோம் அப்படின்னா சுக்லபட்ச பிரதமை,
சுக்லபட்ச துதிகை, சுக்லபட்ச திருதிகை, சுக்லபட்ச சதுர்த்தி, சுக்லபட்ச பஞ்சமி. இந்த 5வது நாளுக்கு அப்புறம் தான் ஓரளவுக்கு சிவபெருமான் தலையில் இருக்கக்கூடிய நிலவு போல சந்திரன் வளர ஆரம்பிப்பார். சந்திரனுக்கு மின்காந்த கதிர்வீச்சு கிடைக்க ஆரம்பிக்கும். அப்போ சுக்லபட்சம் 5 நாள் சொன்னாலும் கூட அந்த சந்திரனுக்கு மின்காந்த கதிர்வீச்சு சூரியனிலிருந்து பூரணத்துவமாக கிடைக்காது. அப்புறம் சுக்லபட்ச சஷ்டி, சுக்லபட்ச சப்தமி, சுக்லபட்ச அஷ்டமி, சுக்லபட்ச நவமி, சுக்லபட்ச தசமி, சுக்லபட்ச ஏகாதசி, சுக்லபட்ச துவாதசி, சுக்லபட்ச திரையோதசி, சுக்லபட்ச சதுர்த்தசி. அதற்கு பிறகு பௌர்ணமி, 15வது திதி பௌர்ணமி. அதுபோல அமரபட்சம் அல்லது கிருஷ்ணபட்சம் அப்படின்னா தேய்பிரைன்னு அர்த்தம். அப்போ தேய்பிரையில் மீண்டும், அதாவது பௌர்ணமிக்கு அடுத்து வரக்கூடிய கிருஷ்ணபட்ச பிரதமை முதல் நாள் பாட்டியமை வருமானம் சொல்லுவோம். தேய்பிரையில் வரக்கூடிய பாட்டியமை அப்படிங்கிறது அப்போ தான் தேய ஆரம்பிச்சிருக்கிறார் அப்படின்னா அந்த பாட்டியமை அல்லது வருமானம் பிரதமை திதிங்கிறது கெட்ட திதி அல்ல. என்ன காரணம்னா முழு மின்காந்த கதிர்வீச்சோடு இருக்கக்கூடிய அந்த சந்திரனை பொறுத்த வரைக்கும் அப்போ தான் தேய ஆரம்பிச்சிருக்கிறார். அப்படின்னா கிருஷ்ணபட்ச பிரதமை நல்லது, கிருஷ்ணபட்ச துதிகை நல்லது, கிருஷ்ணபட்ச கிருதிகை நல்லது, கிருஷ்ணபட்ச சதுர்த்தி நல்லது, கிருஷ்ணபட்ச பஞ்சமி நல்லது. இதற்கு பிறகுதான் கொஞ்சம் கொஞ்சமாக சந்திரன் தன்னுடைய மின்காந்த கதிர்வீச்சை இழப்பார். அப்போ கிருஷ்ணபட்ச சஷ்டி, கிருஷ்ணபட்ச சப்தமி, கிருஷ்ணபட்ச அஷ்டமி, கிருஷ்ணபட்ச நவமி, கிருஷ்ணபட்ச தசமி, கிருஷ்ணபட்ச ஏகாதசி, கிருஷ்ணபட்ச துவாதசி, கிருஷ்ணபட்ச திரையோதசி, கிருஷ்ணபட்ச சதுர்த்தசி. அதற்கடுத்து பூர்ண அமாவாசை, 15வது நாள் அமாவாசை. அப்போ பார்த்துட்டிங்கன்னா இந்த திதி 15 திதி, வளர்பிறையில் 15 திதி, தேய்பிறையில் 15 திதி. அதாவது சூரியனிலிருந்து சந்திரன் விலகி போகக்கூடிய 15 நாள். அதாவது சூரியன் எங்கே இருக்கிறாரோ அந்த சூரியனிலிருந்து 15 திதி தள்ளி தான் பூர்ண பௌர்ணமி, முழு பௌர்ணமி. அப்போ சந்திரன் தன்னுடைய மின்காந்த கதிர்வீச்சை பூமியிலிருந்து விலகி பூர்ணமாக சூரியனிலிருந்து வாங்கக்கூடிய அந்த பூர்ண ஒளி இருக்கக்கூடிய நாள் தான் பௌர்ணமின்னு சொல்கிறோம். இதற்கு சந்திரன் தான் அந்த முழுமையான நிலை அடைகிறதுக்கு 15 திதி கழித்து, அதாவது 15 நாட்கள் கழித்து தான் எடுத்துக்கொள்ளும். அதற்கு பிறகு அந்த சந்திரனை பொறுத்த வரைக்கும் மீண்டும் தேய்பிரையை நோக்கி அந்த சூரியனை நோக்கி பக்கத்தில் வந்து சேரக்கூடிய நாள் அமாவாசை, சர்வ அமாவாசை. அப்போ சூரியன் சந்திரன் சேர்ந்து இருக்கக்கூடிய நாள் அப்படின்னு ஜோதிட கட்டத்தில் எங்கே பார்க்குறீங்களோ அது சர்வ அமாவாசைன்னு அர்த்தம். சூரியன் சந்திரன் சேர்ந்து இருக்க போகிறதுல சூரியன் ஒரு இடத்துல இருக்கிறார், பூமி தான் சுற்றிட்டு இருக்குது, பூமியோட துணைக்கோள் தான் சந்திரன். இருந்தாலும் இந்த சூரியனுடைய மின்காந்த கதிர்வீச்சு பூர்ணமாக கிடைக்காத ஒரு நாள் தான் சர்வ அமாவாசை அப்படின்னு அர்த்தம். அப்போ அந்த திதியை மட்டும் இன்றைக்கி தெரிஞ்சுக்கங்க. அடுத்தடுத்த பதிவுகளில் அடுத்தடுத்த ஒரு விஷயமா சொல்கிறோம். இன்றைக்கி பஞ்ச அங்கங்களில் முதன்மையாக பார்த்தீங்கன்னா வாரத்தை பற்றி நாங்கள் சொல்ல கிடையாது, அதாவது கிழமையை பற்றி சொல்ல கிடையாது. ஏன்னா அதற்கான தனிப்பட்ட காணொளி அடிப்படை ஜோதிடம் 1 அப்படின்னு ஆல்ரெடி போட்டுட்டு அது பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு தெரியும். அப்போ கிழமையை பற்றி இப்போ சொல்ல கிடையாது. அது மட்டும் இல்லாமல் இந்த சுபஹோரைகளில் எப்படி கிழமை கண்டுபிடிச்சான்னு போட்டிருக்கோம், பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கும். அப்போ கிழமை அதில் சொல்லியிருக்கிறோம். அதற்கடுத்து திதியை மட்டும்தான் இன்றைக்கி பார்த்துருக்கோம். இந்த திதியிலையுமே தேய்பிரையில், அதாவது பௌர்ணமிக்கு அடுத்து 5 நாட்கள் முழுமையாக தேய்பிரை நிறுத்தக்கூடாது. கிருஷ்ணபட்ச பஞ்சமி வரை அது பௌர்ணமியாக தான் எடுத்துக்கணும். பௌர்ணமிக்கு ஒப்பான மின்காந்த கதிர்வீச்சு ஓரளவுக்கு கிடைக்கும். அதே பிரதமை, துதிகை, திருதிகை வரைக்குமே சந்திரன் சந்திர அதியோகத்தில் பூர்ண ஒளியோடு மின்காந்த கதிர்வீச்சு தேய்பிரை சந்திரனாக இருந்தாலுமே அந்த 3 நாட்களுக்கு இருப்பார். அதே வரை வளர்வரையை நோக்கி வரக்கூடிய திரையோதசி திதி, சதுர்த்தசி திதி, பௌர்ணமி, இந்த 3 நாட்களும் மின்காந்த கதிர்வீச்சு இருக்கக்கூடிய சந்திரனை சந்திர அதியோகத்தில் செயல்படுவார், பாவ கிரகத்தோட தொடர்பில் இல்லாமல் இருக்கும் பொழுது. அப்போது தேய்பிரையில் அதே மாதிரி 5 நாட்கள் ஓரளவுக்கு பூர்ண ஒளியோடு இருக்கக்கூடிய அந்த சந்திரன் அமாவாசைக்கு பிறகு 5 நாட்களில் முழுமையான வளர்பிறை சந்திரனை நீங்கள் எடுத்துக்கூடாது. அதாவது சுக்லபட்ச வளர்பிறையில் இருக்கக்கூடிய முதல் பிரதமை, துதிகை, திருதிகை, சதுர்த்தி, பஞ்சமி, இந்த 5 நாட்களும் அப்போ தான் வளர்ந்துட்டு இருக்கிறனால அது அமாவாசையிலிருந்து வளர்ந்துட்டு இருக்கக்கூடிய சந்திரனுக்கு பூர்ண மின்காந்த கதிர்வீச்சு கிடைக்காத ஒரு காரணத்தினால அது வளர்பிறைன்னு நீங்கள் எடுத்துக்கூடாது. அதே போல் கிருஷ்ணபட்ச பஞ்சமி திதிக்கு பிறகு அந்த சஷ்டியிலிருந்து அடுத்த வளர்பிறையில் சுக்லபட்ச பஞ்சமி வரை அந்த சந்திரனுக்கு முழுமையான மின்காந்த கதிர்வீச்சு இருக்குன்னு சொல்ல முடியாது.
குருவுடைய பார்வை, குருவுடைய இணைவு, சுக்கிரனுடைய பார்வை, சுக்கிரனுடைய இணைவு, இதெல்லாம் ஒரு சந்திரனுக்கு கிடைக்கும் பொழுது அந்த சந்திரனுக்கு மின்காந்த கதிர்வீச்சு மீண்டும் எடுத்துக்கிறதுனால ஓரளவுக்கு நல்ல வாழ்க்கையை அனுபவத்தில் நிறைய பேர் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதனால் தேய்பிறையில் பிறந்தாவே தப்புன்னு நினச்சக்கூடாது. அடுத்தடுத்த பதிவுகள் மூலயமா இப்படி ஒவ்வொரு விஷயமா பார்க்கும் பொழுது மனதுக்குள்ளே ஈஸியாக பதியும். இந்த பதிவை பொறுத்த வரைக்கும் ஜோதிடத்தை முழுமையாக கரைச்சி குடித்தவங்களுக்கான பதிவு கிடையாது. இந்த பதிவை பொறுத்த வரைக்கும் ஜோதிடத்தை பற்றி ஏவும் தெரியாது, ஜட்டும் தெரியாது, ஆனாம் தெரியாது, ஆவணாவும் தெரியாது நினைக்கக்கூடிய மனிதர்களுக்கான ஒரு எளிமையான பதிவு. ஆனால் அடுத்தடுத்த பதிவுகள் மூலயமா எங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தை உங்களோட பகிர்ந்துக்கிறோம். ரொம்ப நன்றிங்க. அடுத்த பிற சந்திக்கலாம். வணக்கம். ஜோதிடத்தை நீங்கள் முழுமையாக உணர்ந்து தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அடிப்படை ஜோதிடம் பார்ட் 1 அப்படிங்கிற இந்த வீடியோவை பாருங்கள். அதற்கு பிறகு பார்ட் 2 அப்படிங்கிற இந்த வீடியோவை பாருங்கள். அதற்கு பிறகு சுபகோரைகள்னா என்ன, அந்த சுபகோரைகளை எப்படி கண்டுபிடிச்சாங்க, அதில் கிழமைகள் எப்படி வந்துச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த காணொலி பதிவை பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஆசைப்பட்டது, விரும்பினது அத்தனை அடையணும்னா இந்த காணொலியை பாருங்கள். ரொம்ப நன்றிங்க. அடுத்த பதிவில் சந்திக்கலாம். வணக்கம்.